ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ் மேட்ச் அது நேற்று மழை வந்து ஒரு பக்கம் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாலும் இந்திய அணிக்கு சாதகமாக தான் முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்திய அணி சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க, ஃபைனலுக்கு முன்னேறிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி சூப்பராக தாங்க விளையாடிட்டு வந்தாங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாக. பட் செமிஃபைனல் அவங்களுக்கு செட் ஆகலை. 68 ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க இங்கிலாந்து அணி. இதை தொடர்ந்து அந்த அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் கண் கலங்கி பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரசிகர்களுக்கு மன்னிப்புலாம் கேட்டிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அவர் என்ன பேசினார்னா, இந்திய அணி ரொம்ப வலுவான அணி தான், எங்களுக்கு தெரியும். அவங்கள வீழ்த்த வேண்டியது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் நாங்கள் போட்டோம். பட் எங்கள் எஃபெக்ட் எதுவுமே பலன் அளிக்கல. இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம். அடுத்த வாட்டி நடக்கும் உலகக்கோப்பையில் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம். இந்திய அணிக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். நல்ல அணியாக வராங்க, கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கு கூட அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி வீரர்களும் நல்லா தான் செயல்பட்டாங்க. பட் ஒரு மேட்ச் செட் ஆகலை. அது என்ன பண்ணுறது, அது எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எங்கள் நாட்டு ரசிகர்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆர்வமாக இருந்திருப்பீங்க, நாங்கள் கோப்பை வெல்லும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்திருப்பீங்க. பட் எங்களால் அது முடியல. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டாக பேசி முடிச்சிருக்காருங்க ஜோஸ் பட்லர். இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயருங்க ஜோஸ் பட்லர். பட்டு போட்டின்னு வரும்போது யாராக இருந்தாலும் ஜெயிப்பாங்க தோப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்திய அணியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு, அதனால தான் அவங்க தோல்விக்கு காரணம். நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் ஸ்பின்னர் 3 ஸ்பின்னர் எடுத்திருக்கீங்க, அக்சர் பட்டேல், குல்தீப், சகால், ஜடேஜா ஏன் எடுத்திருக்கீங்க, நிறைய கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக செமிஃபைனலில் ஸ்பின்னர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அக்சர் பட்டேல் 3 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டு, சூப்பராக பால் போட்டிருக்காங்க ஸ்பின்னர்ஸ். அவங்களால தான் இந்த மேட்ச்சை டேர்ன் ஆகி வின் ஆச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. போலிங் ஃபாஸ்ட் போலிங் நல்லா ப்ரெஷர் கொடுத்தாங்க, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங்லாம் போட்டு. அதனால் இந்திய அணி ஃபுல் டீம் எஃபெக்ட். நம்ம ஹிட்மேன் ஷர்மா ஃபார்முக்கு வந்திருக்குது ரொம்ப முக்கியம். பட் இங்கிலாந்து வெளியே போயிட்டாங்க. இந்த தொடரில் இருந்து நல்லா விளையாடி சூப்பராக குரூப் ஸ்டேஜெலாம் விளையாடினாங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க. இருந்தாலும் நாளைக்கு நைட் 8 மணிக்கு இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் மேட்ச்சுங்க. கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இந்த வாட்டி கப் அடிக்குமா அடிக்காதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்திய அணி பயங்கர ஃபார்மில் இருக்குது. பட் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் சொல்ல முடியாதுங்க. போலிங் அட்டாக் செமையாக இருக்குங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர் கன் மாரி இருக்காங்க. ஸ்பின்னர் மகாராஜா, சம்ஷி அப்படி சொல்லிட்டு ஸ்பின் அட்டாக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ரொம்பவே சவாலாக இருக்கும் இந்திய அணி ஆடும்போது. நம்ம டீமில் இருக்காருங்க குல்தீப், நம்ம டீம்லும் நல்ல சுழல் பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக போட்டி ரொம்பவே எப்படி சொல்கிறது, போட்டி கடினமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், இந்தியா கடைசி சான்ஸ் இந்த உலகக்கோப்பை வெல்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கலாங்க. ஓடி வேர்ல்டு கப் தான் விட்டோம், அட்லீஸ்ட் இந்த வேர்ல்டு கப்பாச்சு எடுத்துட்டா கண்டிப்பாக ரொம்ப ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி கப் அடிக்குமா அடிக்காதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.